காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய். ஜீவா, எல்லாம் நம்மளையே பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லிடுங்களா? இங்கே நான் யார்கிட்டயும் சொல்கிற மாதிரி யாரும் என்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கல. ப்ளீஸ் அட்லீஸ்ட் பாட்டிக்கிட்டனா ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாட்டி, நான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஜீவா, என்ன பாட்டி? அங்கே யார் என்ன சொன்னாலும் கோவப்படாத. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. என்ன பானு, போகிறவங்களே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துன்னு இருக்க? ஜோடி பொருத்தம் அப்புறம் அம்மா தான் இல்லை. ஏம்மா, என் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போகிறான். அவனுக்கு நான் அவ்வளோ கெடுதல் செஞ்சிட்டேனா? அதை உனக்கு நீயே கேட்டுக்கோ. என்ன பிரமாதமான ஜோடி, பார்க்குறதுக்கே சகிக்கலை. பிச்சைக்காரிக்கு வந்த வாழ்வை பாரு. என் மாமா பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத வைவ. அக்ஷயா, போதும் நிறுத்து. அவள் இந்த வீட்டோட மருமக. அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை யாராக இருந்தாலும் சரி கொடுத்து தான் ஆகணும். இந்த பிச்சைக்காரிக்கு நான் மரியாதை தரணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. இவளை பார்க்க பார்க்க எனக்கு சகிக்கலை. அவளை பார்க்க பிடிக்கலன்னா நீ எதுக்கு இங்கே இருக்க? கிளம்ப வேண்டியது தானே உங்கள் வீட்டுக்கு. முதல்ல உங்கள் அப்பனை அடிக்கணும். வயசு பொண்ணை இப்படியே வேறவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கானே. பாட்டி, இது ஒன்றும் வேறவங்க வீடு இல்லை, இது எங்கள் அத்தை வீடு. எனக்கு வர்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அத்தை சொல்லியிருக்காங்க, அத்தையோட மருமக நான் தான். உங்கள் அத்தைக்கு நீயே மருமகளாக இருந்துக்கோ. ஆனால் ஜீவாவோட பொண்டாட்டி ஆதிரா தான். என்ன பானு, ஒன்றுமே பேச மாட்டேன்ற? கேட்பார் பேச்சை கேட்டு உன் பையன்கிட்டேருந்து நீயே தூரம் ஆயிட்டியா? இப்போ சந்தோஷமா உனக்கு? இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவகிட்ட யாராச்சும் தரக்குறைவாக நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அவ்வளவுதான் உங்கள் எல்லாரையும். அத்தை, என்ன அத்தை, இங்கே என்னென்னமோ நடக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை அக்ஷயா, எனக்கு கொஞ்சம் தலைவலி. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். லக்ஷ்மி, வாங்க மாமா. என்ன லக்ஷ்மி, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல. நம்ப ஆதியா அப்படி பண்ணா? நீ நல்லா விசாரிச்சிட்டியா? ஆமாம் மாமா, ஆதி தான். நம்ம ஆதிராவே தான். கல்யாணம் பண்ணிக்கினேன் நேராக அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க மாமா. இவ்வளோ நான் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சின்னு இருந்தேன். நல்ல புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்குவான்னு நினச்சேன். இவ புத்தியே இப்படி போச்சு. பாருடா சுகுமாரா, நம்ம ஆதி என்ன வேலை பண்ணியிருக்கா? விடுமா விடுமா, நீ அதை நினச்சி உன் உடம்புக்கு எடுத்துக்காத, விடு. அவளுக்கே நம்ம மேலே அக்கறை இல்லாதப்போ நீ அவளை நினச்சி அழுவுற. இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்துல அவளுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்க அம்மாவை நினைச்சியானா அவ ஒரு நல்ல முடிவை எடுத்துருந்துருக்குன்னு மாயிடுச்சு. நீயும் அவ்வளோதான் லக்ஷ்மி, அவளையே நினைச்சி உன் உடம்புக்கு எடுத்துக்காத. போதும், இவங்களுக்காக நீ தியாகம் பண்ணதெல்லாம் போதும். என்னமோ போங்க மாமா, என்ன வாழ்க்கையோ. அவ இல்லாத இந்த வீடு வெறிச்சோடி இருக்குடா. என்ன பண்றது, நீ அவ்வளோ பாசம் வச்சுட்ட, அவளுக்கு அந்த பாசம் இல்லையே. நம்மளெல்லாம் வாண்டான்ட்டு தானே தூக்கி எறிஞ்சு அவன் பின்னாடி போயிருக்கா. நம்ம எல்லாரையும் விட அவளுக்கு அவன்தான் அவ்வளோ முக்கியமா போயிருக்கான். அவ இந்த பக்கம் வந்தாலும் சரி, அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. எப்படி கெட்டு போனாலும் சரி, அவளை பத்தி நீ இந்த வீட்டில் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வேணாடா, அவ கெட்டு போனோன்னு நினைக்காதடா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் விடு. நீ சும்மா இருமா. எனக்கே இப்படி இருக்குன்னா லக்ஷ்மிக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் அவோ லக்ஷ்மியை நினைச்சு பார்த்துருந்தா இந்த முடிவை எடுத்துருந்துருக்க மாட்டா. ஏன் ஊருலகத்துல இந்த பையனை விட்டா வேற பையனே இல்லையா? நான் வேணும்னா அவளை ஒரு எட்டு போய் பார்த்துன்னு வரட்டாடா. இங்க பாருமா, அவளை பார்க்குறன்னு ஏதாச்சும் போன நீ அவ்வளவுதான், நீயும் அப்படியே போயிடு.
பாவம்டா. பாவமா பாவம். இன்னொரு முறை அவளை பத்தி பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அம்மா. ஏய், ஆதி குரல் கேட்குதுடா. அவ தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. வர சொல்லுடா, வீட்டுக்குள்ளே வர சொல்லுடா. இங்க பாருமா, உன் பாசத்தை உன்னோட வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவன் எந்த நிலைமையில வந்திருக்கான்னு போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா. வாயை மூடு. யார் உனக்கு அம்மா? எங்க வந்த நீ? பெரியப்பா. என்ன அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிடவே கூப்பிடாத. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க. பாட்டி நீங்களும் தான். ஏன் ஆதி என்னை நம்ப வச்சு இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்? அம்மா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன். அப்பெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எனக்கு இப்படி முதுகில் குத்திட்டியா ஆதி? அம்மா ப்ளீஸ் அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. லக்ஷ்மி, இவகிட்ட என்ன பேச்சு? எங்க வந்த நீ? முதல்ல இந்த இடத்த விட்டு போ. பெரியப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியப்பா. எனக்கு உங்களை விட்டா இன்னும் யார் இருக்காங்க? ஏமா யாரும் இல்லைன்ற? உனக்கு தான் உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல. எங்க எல்லாரை விட அவரு தானே உனக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, அவ்வளோ எதுவும் திட்டாதீங்க. எல்லா தப்பும் என் மேலே தான். நீ வாயை மூடுடா. உன் குடும்பத்தை எப்போ பார்த்தோமோ அப்பத்துல இருந்து இந்த குடும்பத்துல வெறும் பிரச்சனை தான். பெரியப்பா அவர் அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஓஹோ, ஒரே நாள்ல அவன் உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டான். அது சரி, பெத்த அம்மாவே விட்டு போன ஆள் தானே நீ. ஆதி, ஏன் ஆதி இப்படி பண்ண? பாட்டி, என் நிலைமையை நீங்களாச்சும் புரிஞ்சுக்கங்க பாட்டி. இங்க பாரு, உன் நிலைமை எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன? யார் நிலைமையும் புரிய தேவையில்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க. இன்னொரு முறை இந்த பக்கம் உங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கவே கூடாது. போதுமா? இங்கே போகிறது வேண்டான்னு சொன்னேன் தானே. நீ தான் அம்மாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்ட. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுது தானே இப்போ. அம்மா ஏதாச்சும் பேசுமா. அம்மா அட்லீஸ்ட் எனக்கு திட்டுறதுக்காவது என்கிட்ட பேசுமா. ஏமா இப்படி இருக்க? நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவ உன்கிட்ட பேசணுமா? உன்னை எவ்வளவு நம்பினா? எதுக்கு இப்படி பண்ண? அதுக்கு நீ இந்த அம்மாவை கொன்னுட்டே போயிருந்திருக்கலாம். அம்மா இனிமே அப்படி என்னை கூப்பிடாத. இனிமே நீ என் பொண்ணே இல்லை. அம்மா ப்ளீஸ் அம்மா. அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மாமா அவளை அப்படி கூப்பிடாதன்னு சொல்லுங்க மாமா. லக்ஷ்மி, அது நம்ம பொண்ணு லக்ஷ்மி. இல்லை அத்தை, அவள் என் பொண்ணு இல்லை. இப்போ அந்த பணக்கார வீட்டு பையனோட பொண்டாட்டி. அவ அந்த வாழ்க்கைக்கு தானே ஆசைப்பட்டா. போட்டோம் விடுங்க. ஆனால் இனி அம்மான்னு சொல்லி அவள் என்கிட்ட வரவே கூடாது. அத்தை, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவளுக்கு உங்களை விட்டா இன்னும் யார் இருக்கா? இங்கே பாருப்பா, நான் உன்கிட்ட பேச விரும்பலை. அம்மா ப்ளீஸ் அம்மா. பாட்டி, அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்க பாட்டி. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு இந்த பையனை தான் கட்டிக்கணும்னு நினச்சேனா அதை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே. அந்த பானுவம்மா கையில் காலில் விழுந்தாச்சும் நான் கட்டி வச்சுருந்துருக்குவேன். ஆனால் நான் கேட்டப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியே. அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அவங்க தான் ஃபோன் பண்ணி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னு சொன்னாங்க. என்னை அவ்வளோ மோசமாக பேசினாங்க. இதெல்லாம் யாரால? உன்னால. உங்கள் அப்பா இறந்தப்போ கூட நான் வேதனைப்பட்டேன். ஆனால் இவ்வளோ வேதனைப்படல. அவர் எனக்கு துணையாக ஆதிரான்ற ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்காருன்னு நான் சந்தோஷப்பட்டேன், தைரியமாக இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அந்த அம்மா கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலே நான் செத்தே போயிட்டேன். அம்மா. அத்தை, எங்கள் அம்மா என்ன சொல்லியிருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாப்பா, யாரோட மன்னிப்புனாலையும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இங்கேருந்து கிளம்புங்க. அம்மா. அதான் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டால, இன்னும் என்ன அம்மா அம்மான்ற? நடு இங்கேருந்து. நான் தான் பிளான் பண்ணி உன்னை இந்த தம்பி கூட அனுப்பி வச்சேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? இனிமே நான் செத்தாலும் நீ வந்துடாத. அம்மா அப்படியெல்லாம் பேசாதம்மா. லக்ஷ்மி, புள்ளக்கிட்ட அப்படியெல்லாம் பேசாத லக்ஷ்மி. இப்போ தான் கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கா. மனசார வாழ்த்து. ஆமாம்மா, இவ பண்ணிக்கிற வேலைக்கு இவ்வளோ மனசார வேற வாழ்த்துறாங்க. பாட்டி, ஆதி,
நீ பண்ணது தப்புதாம்மா, தப்பு தான். அம்மாவை இப்படி கலங்கடிச்சிட்டு நீ போனது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இந்த பாட்டியால் அப்படி கல் நெஞ்சக்காரத்தனமாக இருக்க முடியல. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருமா. முதல்ல இங்கிருந்து போ. உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. பெரியப்பா. ஆதி, நட போலாம். ஜீவா, அம்மா என்ன இப்படி சொல்கிறாங்க பாருங்க. சரி விடு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. அந்த பானு அம்மா உன்னை அவங்க வீட்டில் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. என்னவே இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும்தானா. விடு லக்ஷ்மி, அவ வேலைக்காரியானா இருக்கட்டும், வீட்டுக்காரியானா இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன, அவ பாடாது. ஆனா நாளைக்கு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, என்னை வீட்டுக்குள்ள சேர்க்கல, என் புருஷன் என்ன சேர்க்கல, எங்க மாமியார் என்ன சேர்க்கலன்னு அவ மட்டும் இந்த வீட்டு முன்னாடி வந்து நின்னா அவ கை காலை உடச்சி தான் அனுப்புவேன். இங்கே பாருங்க, என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். யாரும் அந்த மாதிரி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், பார்க்க தானே போறோம். ஆதி, முதல்ல இங்கேருந்து நட போலாம். ஜீவா, எனக்கு கோவம் வர வைக்காத, நட போலாம். நட. என்ன இந்து இப்படி ஆயிடுச்சு? நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பி போச்சு. எனக்கு வர ஆத்தத்துக்கு அந்த பொண்ணை அண்ணா வேண்டாம். இப்போ நம்ம கத்தியை தீட்டக்கூடாது, புத்தியை தான் தீட்டணும். அக்காவை நான் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவா. நீ சும்மா இரு, ஒன்றும் பண்ணாத. இந்து, நீ ஒரு பொண்ணாக இருந்துன்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, வேண்டாம். என்ன நீ, நான் என்னவோ என்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற மாதிரி பேசுகிறீங்க. உங்கள் பொண்ணுக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி வேறவங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது இந்து. வாயை மூடு சரோ. உன் வேலை என்னவோ அதை பார்த்துன்னு போ. நானே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கலக்கத்தில் இருக்கிறேன். ஏங்க பாவம், அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பிடுங்கி நம்ம பொண்ணு கையில் கொடுக்க போகிறீங்களா? இது அசிங்கங்க. நீ ஒன்றும் எனக்கு லெக்சர் கொடுக்க தேவையில்லை. இது அசிங்கம், இது நல்லதுன்னு எனக்கும் தெரியும். என்னம்மா அங்கே என்ன நிலைமை இப்போ? அக்கா அவங்க 2 பேரையும் நல்லா திட்டி விட்டுட்டா. அவன் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டான். நான் தான் அவன் தனியாக போயிட்டான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அக்காவுக்கு சொல்லி இங்கேயே இருக்க வச்சுருக்கேன். அவளும் சொல்லிட்டா எனக்கு மருமகன்னா அது அக்ஷயா தான்னு. அவள் அதே மைண்ட் செட்டில் இருந்தாதாம்மா நம்ம காரியம் நடக்கும். ஆமாண்ணே, அத்தனை கோடி சொத்து ஒரு பிச்சைக்காரிக்கு போகணுமா? அதுதாம்மா எனக்கும் வயிற்றுச்சலாக இருக்கு. சரி, என்ன ஆனாலும் அந்த ஜீவா மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அதுக்கு தான் அண்ணே நான் நைஸாக பேசி அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்க வச்சுருக்கேன். அக்ஷயாவுக்கு சொல்லியிருக்கேன், அவள் கொடுக்குற டார்ச்சரில் அந்த பிச்சைக்காரி வீட்டை விட்டு ஓடிடணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. ஏன் தான் அண்ணனும் தங்கச்சியும் இப்படி அடுத்தவங்க பாவத்தை கொட்டிக்கிறீங்களோ தெரியல. உனக்கு இங்கே என்னடி வேலை? உள்ள போ. நல்லதுக்கு காலமே இல்லை. நீங்கள் வேணா பார்த்துனே இருங்க. நம்ம பொண்ணு அக்ஷயா தான் அங்கேருந்து அவமானப்பட்டு வரப்போகிறா. அண்ணி, நீங்கள்லாம் ஒரு அம்மாவா? நான் அம்மா மாதிரி தான் பேசுகிறேன். நீ தான் அத்தை மாதிரியும் இவர் அப்பா மாதிரியும் பேசினல்ல. எப்படியோ போங்க. என்னண்ணே இந்த அண்ணி இப்படி இருக்காங்க? அவ கடுக்குறாம்மா, நீ சொல்லு, அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன, இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது. ஆமாம், நெக்ஸ்ட்டு அதுதான். என்ன பண்ணாலும் அவனுக்கு இனி பிஸ்னஸில் விளங்கவே கூடாது. எல்லா பிஸ்னஸும் ஃபெயில்யூர் ஆயிடணும். அந்த மாதிரி பண்ணணுமா? அவன் தான் அந்த பிஸ்னஸை கரைச்சி குடிச்சிருக்கானே. அவனை எப்படி வேணால் நம்ம பிஸ்னஸில் மடக்க முடியும். அதுலலாம் நம்மளால முடியாது. வேணும்னா இந்த ஆதிரவனை பட்டு டார்ச்சர் கொடுக்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான். அவளை வீட்டில் அணுவாக சித்திரவதை பண்ணி அவளே அந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓடணும். அப்படி பண்ணுங்க. சரி அண்ணா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புறேன். அப்புறமா அக்காவுக்கு டவுட் வந்துட போகுது. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. எதுனாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணிடாதண்ணே. அந்த ஜீவா பையன் கிராதகன், கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் என்னாலேயே அந்த வீட்டில் இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நானே ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. சரிம்மா.
ஐயோ, இவ என்ன இங்கேயே உட்கார்ந்து இருக்கா? கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்குவா. இவளுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. பார்க்காம அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகிடணும். என்ன எங்கேயோ ரெடி ஆகிட்டு ஜோராக கிளம்புற மாதிரி இருக்குது. சின்ன அண்ணி. என்ன ரேகா? என்ன அண்ணி, எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தருது. ஆமாம் ரேகா, கொஞ்சம் வெளியே போகணும், அதான் போயின்னு இருக்கேன். சரி சரி. ஆமாம், எங்கே இந்த பெரிய அண்ணியே? ஆளையே காணோம், ரூமை விட்டே வெளியே வரதில்ல. அவங்க தான் இப்போ மாசமாக இருக்காங்கன்னு தெரியும் இல்லை? அதுவும் இல்லாமல் டாக்டர் அவங்கள ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. அது எந்த டாக்டர்னு நானும் கொஞ்சம் செக் பண்ணணும். எப்போமேவா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க? அவங்க சாப்பிட்றதுக்குன்னா ஏஞ்சிக்கிறாங்களா இல்லையா? என்னவோ ஊர் உலகத்தில் யாருமே மாசமாக இல்லை, இவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் மாசமாக இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் அர்ஜென்ட்டாக வெளியே போயின்னு இருக்கேன். எதுக்கு என்ன வழிமறிச்சு இப்போ பேசின்னு இருக்க நீ? ஒன்றும் இல்லை நீ, நான் இங்கே வந்து சரியாகவே சாப்பிடல. இந்த பிரியாணி, இறால் பிரியாணி ரொம்ப சூப்பராக செய்வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கக்கிட்ட போய் எனக்கு இறால் பிரியாணி வேணும்னு சொல்கிறீங்க. நீ மனுஷி தானா? உனக்கு பைத்தியம் எதனா பிடிச்சிருக்கா? அவங்கள தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, என்ன பிரியாணி கேட்குற? அவங்க என்ன டெய்லி தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க? நான் என்னைக்கோ தானே ஒரு நாள் பிரியாணி கேட்குறேன். செஞ்சா என்னவா? அது இருக்கட்டும், இப்போ நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க? நான் எங்கே போனால் உனக்கு என்ன சொல்லுங்க. என் ஃப்ரெண்டோட குழந்தை பிறந்த நாள், அதுக்கு போயின்னு இருக்கேன். உங்களெல்லாம் அங்கே எப்படி கூப்பிடுறாங்க? குழந்தையே இல்லை, நீங்கள் எதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க? ரேகா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஐயோ, எதுக்கு அண்ணி கோவப்படுறீங்க? நான் என்ன இல்லாததையா கேட்டுட்டேன்? இதே வார்த்தையை நான் உன்னை திருப்பி கேட்டேன்னா? கேளுங்க, எனக்கு எந்த குறையுமே இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் புருஷன்கிட்ட தான் என்ன குறையோ கன்றாவியோ தெரியல. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எல்லாரையும் எப்படி நீ இப்படி பேசுகிற? நான் எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவேன், இருக்கிறது தானே பேசுகிறேன். நான் என்ன இல்லாததையா பேசிட்டேன்? என்ன கேட்டா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகாதீங்க. பாவம் அந்த குழந்தை, உங்கள் கண்ணு பட்டு அந்த குழந்தைக்கு எதனா ஆகிட போகுது. ரேகா, சும்மா கத்தாதீங்க. உள்ளே போய் அந்த பெரிய மேடம் கிட்ட எனக்கு ப்ரான்ஸ் பிரியாணி வேணும்னு சொல்லி செய்ய சொல்லுங்க. என்ன கொஞ்ச நேரத்தில் லன்ச் டைம் ஆயிடுது, நான் கரெக்டு டைமுக்கு சாப்பிடணும். போங்க போங்க. உன்னை நீ எல்லாம் மனுஷியே இல்லை. போதும் போதும், நான் ஒன்றும் இல்லாததெல்லாம் சொல்லலை. இப்படி சும்மா அழுது சீனை போட்டு எங்கள் சின்ன அண்ணனை மயக்கி வச்சிருக்கீங்க. ஐ, அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா. ஹலோ ராணி, எப்படி இருக்க ராணி? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ ஏன் வரல? என்ன ஆச்சு? வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னக்கா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆதியோட கல்யாணம் வர கிட்ட வருதில்ல, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் இல்லையாக்கா? இல்லை ராணி. சரி, இன்விடேஷன் எடுத்துன்னு வரேன்னு சொன்னியே, எப்போ வர? அது வந்து என்னக்கா, என்னாச்சு? என்னையும் பார்க்க வரல, இன்விடேஷனும் எடுத்துன்னு வரல, கல்யாண வேலைலாம் எவ்வளோ இருக்கும்? நாங்கள் வந்து உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கலான்னு பார்த்தா வந்து என்னை கூப்பிட்டுனே போலியே நீ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராணி, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ. ஆமாம், எப்படி இருக்க? மாசமாக இருக்கிற, உன்னை வந்து பார்க்க கூட என்னால் முடியல. நல்லா இருக்கேன்க்கா. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண, கல்யாண வேலை இருக்குல்ல. ராணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுக்கா, என்ன விஷயம்? அது வந்து ஆதியோட கல்யாணம் நின்றுடுச்சு. என்ன? ஆதியோட கல்யாணம் நின்றுடுச்சு. ஆனால் நான் மன்னிக்கவே முடியாத மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டா. ஏன்க்கா, ஏன் இப்படி பேசுகிற?
நம்ம ஆதி எப்பவுமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த காரியமும் பண்ண மாட்டாதானே? அப்படிதான்டி நானும் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன? அவோ எனக்கு தெரியாம அந்த பையனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா. அக்கா என்ன சொல்ற? ஆமா ராணி, அதுக்கு தான் நான் இன்விடேஷனும் எடுத்துன்னு வரல, உன்னை பார்க்கவும் வரல. என்னைக்காச்சு இது? இன்னைக்கு தான். அட கடவுளே, ஆதி ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணா? தெரியல ராணி. சரிக்கா, நான் உன்னை பார்க்க வர உடனே. இல்லை வேண்டாம், நானே உன்னை பார்க்க வரேன், நீ வர வேண்டாம். ஏன்க்கா? அக்கா சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நானே வரேன். சரி, இன்னைக்கு கண்டிப்பாக நீ வரணும், எனக்கு உன்னை இப்போவே பார்த்தாகணும். வரேம்மா, கண்டிப்பாக வரேன்.